எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $200 எட்டப்போகிறது. இஸ்ரேலுக்கான தூதுவரை ஸ்பெயின் நீக்கி இருக்கிறது. முழுவதுமாக ஹொர்முஸ்ல தாக்குதல்களை நடத்த நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் ஹூத்திஸ் இன்னும் தாக்குதலை நடத்தலன்னு. ஹூத்திஸ் இப்ப களத்துக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா ஹொர்முஸ்ல இருந்து வெளியே வந்தா தான் ஹூத்திஸ் அட்டாக்கே பண்ணணும். ஹொர்முஸ்ல வரும்போதே அடிச்சிடறான் ஈரான் போது, அதுக்கு பிறகு கப்பல் வந்தா தான் அடிப்பான். அதனால கப்பல் வருகைக்கு வாய்ப்பே கிடையாது என்கிற அளவுக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தங்கள் முடிவுக்கு வந்து இன்றோடு 152வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மத்திய கிழக்கில் ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஈரானுடைய பல மாகாணங்களிலும் பல மாநிலங்களிலும் மிக பாரிய அழிவுகரமான தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் நடத்தி வருகிற அதே நிலையில் ஈரானுடைய இராணுவமும் இஸ்ரேலையும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களையும் இலக்கு வைத்து வளைகுடா நாடுகள் முழுவதும் தாக்குதல்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது மத்திய கிழக்கு நாடுகளில். இந்த நிலையில என்னவெல்லாம் நடக்கிறது மத்திய கிழக்கில் என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் ஒரு அப்டேட்டட் நியூஸாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்த ஒரு செய்தி நிறைய சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. இந்த வீடியோவிலையும் அந்த வீடியோ பார்க்காத சகோதரர்களுக்காக சொல்லிக் கொள்கிறோம். ஈரானுடைய ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் என்று பரவக்கூடிய செய்தியில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. அவர் சேஃபாக இருக்கிறார், அவருக்கு அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று சொல்லி ஈரானுடைய IRGC அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுடைய மகன் தன்னுடைய உத்தியோகபூர்வ தளத்தில் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படியான ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டு விட்டார் என்றும் 4 நாட்களாக அவரை காணவில்லை என்றும் பல செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. சில பேர் வீடியோவும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி உத்தியோகபூர்வமான எந்த ஊடகங்களிலும் வெளியாகவில்லை. குறிப்பாக இஸ்ரேலுடைய எந்த விதமான ஊடகங்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காணவில்லை அல்லது கொல்லப்பட்டு விட்டார் அல்லது காயமடைந்து விட்டார் என்கிற செய்திகளை ஒளிபரப்பவில்லை. இஸ்ரேலுடைய நடுநிலையாக ஓரளவுக்கு செய்தியை சொல்லக்கூடிய ஹரேட்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் கூட இப்படியான ஒரு துணுக்கு செய்தியை கூட இதுவரைக்கும் வெளியிடவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால், எப்படி ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்ட உடனடியாக அந்த செய்தி ஒரு மாபெரும் செய்தியாக பல சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்ததோ, அதைவிட வேகமாக பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அப்படி ஒரு நிலை நடந்திருந்து அவர் கொல்லப்பட்டிருந்தால் அது எல்லா ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கும் என்கிற சாதாரண லாஜிக்கையும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட எந்த ஊடகங்களும் செய்தி வெளியிடவில்லை. பரபரப்புக்காக சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது உண்மை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதை தாண்டி பெஞ்சமின் நெதன்யாகுவை 4 நாட்களாக காணவில்லை என்று சில சகோதரர்கள் பேசக்கூடிய காட்சிகளை எனக்கு அனுப்பியிருந்தாங்க, தலைப்புகளை அனுப்பியிருந்தாங்க. நான் தான் பார்த்துருந்தேன். அதை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க. நேற்றைய தினம் பீர்ஷேபா பகுதிகளில் ஈரானுடைய அட்டாக்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை பார்ப்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சென்றிருந்தார் என்கிற செய்திகள் நேற்றே இஸ்ரேலி டைம், ஹரேட்ஸ், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத் போன்ற ஹீப்ரு மொழி ஊடகங்களும் வெளியிட்டு இருந்தன. எனவே சில செய்திகள் உண்மையாக இருந்தால் அது மிக வேகமாகவே பரவிவிடும் என்கிற சாதாரண அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட அவருடைய மரணம் தொடர்பான எந்த செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியில தொடர்ந்து கப்பல்கள் மேல அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது ஈரானுடைய IRGC. ஏற்கனவே நமக்கு தெரியும், காசா வார் நடந்துகிட்டு இருக்கும் போது ரெட் சீல தான் முழுவதுமாக தாக்குதல்களை ஹவுத்தீஸ் நடத்தி கொண்டிருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு இழப்பாக சர்வதேச நாடுகளுக்கு ஏற்பட்டிருந்த நிலையில இப்பொழுது முழுவதுமாக ஹொர்முஸ்ல தாக்குதல்களை நடத்த நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் ஹூத்திஸ் இன்னும் தாக்குதலை நடத்தலன்னு. ஹூத்திஸ் இப்ப களத்துக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா ஹொர்முஸ்ல இருந்து வெளியே வந்தா தான் ஹூத்திஸ் அட்டாக்கே பண்ணணும். ஹொர்முஸ்ல வரும்போதே அடிச்சிடறான் ஈரான் போது, அதுக்கு பிறகு கப்பல் வந்தா தான் அடிப்பான். அதனால கப்பல் வருகைக்கு வாய்ப்பே கிடையாது என்கிற அளவுக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. நேற்றைய தினம் இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் பேசிய ஒரு பேச்சை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய சிங்கள மொழியில் ஒளிபரப்பான செய்தி அது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எண்ணெய் கம்பெனிகள் எந்த கம்பெனிகளோடையும் நான் டீல் வச்சில்லை,
எனக்கு எந்த டீலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்தம் இன்னும் ஒரு 2 மாதங்கள் நடக்குமாக இருந்தால் மாபெரும் பெட்ரோலியம் கிரைசிஸ் ஒன்றுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதாவது சர்வதேச பூகோள அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு வார்த்தையாக அதை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாட்டினுடைய அதிபராக அவர் அந்த செய்திகளை அழகாக சொல்றாரு. இந்த யுத்தம் உடனே நிக்கலன்னா ஒரு பெரிய பெட்ரோலியம் கிரைசிஸ் ஏற்படும். அப்போ பெட்ரோல் கியூ ஏற்பட்டுவிடும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், விலை உயர்வு எல்லாம் நடந்துடும். இது எது நடந்தாலும் அது என்னுடைய பலவீனத்தால் நடக்கிறது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. இந்த யுத்தத்தினால் அப்படி ஒரு அழிவை நம்ம சந்திப்போம் என்கிற அச்சம் இருக்கிறது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய எல்லா யுத்தமும் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஒரு மாபெரும் யுத்தமாக இருக்கிறது என்று ஒரு நீண்ட நெடிய உரையில் அவர் அதை தெளிவாக பேசிய காட்சிகளை நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா ஹொர்முஸ் ஜலசந்தி தற்போது மூடப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆபத்து இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஹொர்முஸ் வரக்கூடிய எண்ணெய் டேங்கர்கள் எல்லாம் நாங்கள் பாதுகாப்போம், நாங்கள் கூட்டிக்கிட்டு வருவோம், நாங்கள் தூக்கிட்டு வருவோம் என்றெல்லாம் வளம மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை சொல்லும்போது சில பேருக்கு சந்தோஷம், புடியோ ஈரானை காலி பண்ணிட்டா போதுமானதுன்னு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய உதவியில் ஈரானியர்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஈரானுடைய ஆட்சி இன்னும் ஆட்டம் காணவே இல்லை. அவர்களிடம் சரண்டர் ஆகி நம்ம யுத்தத்தை நிறுத்துவோம் என்று அமெரிக்கா கேட்கிறது, முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாத்தையும் தாண்டி நோன்பு காலத்தில் ஒரு 2 வீக் நிறுத்திக்கிறோமா என்று சொல்லி இப்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாஹு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் முடியாதுன்ட்டாங்க. அவ்வளோ பாசம் முஸ்லீம்களோட நோன்பு காலத்தில் இந்த தாக்குதலை நிறுத்தணும்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நோன்பு முஸ்லீம்கள்லாம் நோன்பு பிடிக்கணுமா, பெருநாள் கொண்டாடணுமா? அண்டா காசாவில் 2 வருஷம் அட்டாக் பண்ணும்போது அவங்க நோன்பு பிடிக்கணுங்கிறது தெரியலையா, அவங்க சாப்பிடணுங்கிறது தெரியலையா? ஏன்னா ஆயுத பற்றாக்குறை. இப்போ இந்த மாதிரி ஒரு கேப்பில் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்து ஆயுதத்தை இறக்கிக்கிறோங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஈரான் அதுக்கு முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கு தாய்லாந்தினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்று ஹர்முஸ் ஜலசந்தியை தாண்டி போகும்போது அதன் மீது IRGC தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அது தாய்லாந்தினுடைய சொந்தமான ஒரு கப்பலாக இருந்தாலும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற கப்பலுங்கிறதுனால இந்த அட்டாக் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 பணியாளர்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். டேங்கர் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, மீட்க முடியாமல் போய்விடும் என்கிறது தாய்லாந்தினுடைய அரசு தரப்பு செய்திகள். எனவே தாய்லாந்து டேங்கருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஹர்முஸ் ஜலசந்தியில். அதுக்கு அடுத்ததாக ஓமானுடைய வடக்கு பகுதிகளில் சரக்கு கப்பல் ஒன்றின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹர்முஸ் ஜலசந்தியில் இருந்து அந்த பகுதியாக நகர்ந்த அந்த கப்பல் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நகரக்கூடாது என்கிற எச்சரிக்கையை நாங்கள் சொல்லியும் அதை மீறி அவர்கள் செய்தார்கள். எனவே நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்று 2வது கப்பல் ஓமான் வளைகுடாவில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து வருகிற சகோதரர்களுக்கு தெரியும், நம்ம இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை புனித மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள், ஏழைகளாக இருக்கிற சகோதரர்களுக்கு வீடு வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 குடும்பங்கள், அவர்களுக்கான 5 வீடுகளை கடந்த ரமலானில் நம்ம உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பளிப்புகள் உதவிகள் காரணமாக கட்டி கொடுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும். 5 குடும்பங்களுக்கான வீடுகளை நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அதை தாண்டி அந்த பகுதிகளில் இறுதியாக ஒரு வாட்டர் டேங்க்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. இப்படியான சூழலில் இன்னும் ஒரு 9 வீடுகளை நம்ம கட்டுவதற்கான தேவை இருக்கிறது. அதற்கான நிலம் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அந்த ஃபவுண்டேஷன் 2 வீட்டுக்கான ஃபவுண்டேஷனும் நம்ம போட்டிருக்கிறோம். மீண்டும் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜக்காத்தை நீங்கள் கணக்கு பார்ப்பீங்க. அப்படி பார்க்குற நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த சகோதரர்களுக்கும் ஜக்காத்து நிதியிலிருந்தும் உங்களுடைய சதக்காக்களிலிருந்தும் உதவி செய்ய தவறிவிடாதீர்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அதற்கு அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எப்படி அதுக்கு உதவ முடியுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத்து கொடுப்பதற்கு 8 கூட்டத்தினர் தகுதியுடையவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் 3 கூட்டத்திற்குள் அடங்கி விடுவார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு ஜக்காத்து கடமை. ப்ளஸ் இவர்கள் ஃபக்கீர்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு பரம ஏழைகள். ப்ளஸ் இவங்க மிஸ்கீன்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க. அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு சாராருக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத்தில் ஒவ்வொரு நன்மை, இந்த கூட்டத்துக்கு ஜக்காத் கொடுத்த நன்மை கிடைக்கும். ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் இந்த 3 கூட்டத்துக்கு ஜக்காத்து கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும். அவ்வளவு ஒரு பங்கு ஜக்காத்து தான் கொடுப்போம். ஆனால் 3 பங்கு கொடுத்த மாதிரி, 3 குழுக்களுக்கு கொடுத்த மாதிரியான நன்மைகளை அல்லாஹ் தர போதுமானவன். எனவே இந்த பணி நம்ம ஆரம்பித்த பணி, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஆரம்பித்த பணி, உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சிறு
சிறு தொகைகள், பெருந்தொகைகள், இதுகளை வச்சு தான் அந்த வீட்டு பணியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இறைவனுடைய மார்க்கத்திற்காக, இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நண்பர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு தருவதினூடாக மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டி முடிக்கிற பாக்கியமிக்க பணியிலே கைகோர்ப்போமாக. மூன்றாவதாக இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சொந்தமான லைபீரிய கொடியோடு பயணித்த எக்ஸ்பிரஸ் ரோம் என்கிற கப்பல் ஈரானுடைய ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பல்கள் எல்லாமே அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நெருக்கமான கப்பல்கள். அதனால தான் அந்த தாக்குதல்களை நடத்துகிறாங்க. நீ யுத்தத்தை நிறுத்தணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த கப்பல் எதையுமே போக விட மாட்டேங்கிறது தான் ஈரானுடைய நிலைப்பாடு. அதை தாண்டி ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக மௌரி நாரி என்கிற ஒரு கொள்கலன் கப்பல் மீதும் தாக்குதல்களை நடத்தி ஈரானுடைய விமானங்கள் கப்பலை அழித்திருக்கிறது. இது ஈரானுடைய ஆளில்லா விமான தாக்குதல் கிடையாது, நேரடி விமான தாக்குதல். F-14 வகையான விமானத்தில் போய் இந்த மௌரி நாரி என்கிற கொள்கலன் கப்பலையும் நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்திகளை IRGC வெளியிட்டிருக்க. மொத்தத்தில் இன்னைக்கு மட்டும் மாபெரும் 4 எண்ணெய் டேங்கர்களை அழித்திருக்கிறது IRGC. இது உலக அளவில் பெரிய ஒரு கிரைசிஸை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் தவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. அமெரிக்காவை தங்கி நின்று அமெரிக்கா சொன்னா எல்லாம் சரின்னுக்கிட்டு இருந்தவனுக்கு இப்போ அமெரிக்காவால் தான் நம்ம எல்லாம் அழிய போகிறோம் என்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டு ஒரு ஆபத்தான நிலையை சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். மீண்டும் IRGC இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $200 எட்டப்போகிறது. $80 வரைக்கும் உயர்ந்தது, இன்னைக்கு $90 வரைக்கும் வந்துருச்சு ஒரு பேரல். இப்பொழுது அது $200 வரைக்கும் வரும். வந்தால் அமெரிக்காவாலே தாங்க முடியாது. அமெரிக்காட்ட எண்ணெய் கையிருப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 42 கோடி எண்ணெய் பீப்பாய்கள் அவர்கள் தங்களிடத்தில் சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 42.5 கோடி எண்ணெய் பீப்பாய்கள் இருந்தாலும் எண்ணெய் கிரைசிஸ் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஒரு நாளைக்கு மொத்த அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட 4 கோடி பேரல்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது புள்ளி விவர பிரகாரம். எனவே அவர்களுக்கே ஒரு மாதம் தான் தாக்கு பிடிக்க முடியும். இப்போ எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்புகளை ஆல்ரெடி எடுத்து சேமித்து வச்சிருப்பாங்கல்ல, அதைத்தான் மக்களுக்கு இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வரக்கூடிய எல்லாமே பெட்ரோல் டீசல் விலைகள் எல்லாம் உயரப்போகிறது. இப்படி உயரும் போது எந்த அளவுக்கு உயரும்னா ஒரு பேரல் $200 போகும். $200 ஒரு பேரல் எல்லாம் போச்சுன்னு சொன்னா ஸ்ரீலங்கால 1 லிட்டர் பெட்ரோலே $4000 போகும். அதை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, $10,000 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தங்கத்தை விட விலை உயர்ந்ததாக பெட்ரோல் மாறிவிடும் என்கிற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஈரானுடைய IRGC-யினுடைய ஊடக பிரிவாக செயல்படுகிற காத்தமல் அன்பியா இராணுவ பிரிவினுடைய கட்டளை தலைமையகம் இந்த அறிவிப்பை செய்திருப்பது மட்டுமல்லாமல் இன்னைக்கு இன்னொரு செய்தியை சொல்லிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நாங்கள் டிஃபென்ஸ் அட்டாக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் மேலே அட்டாக் பண்ணினதுக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துகிறோம், ஆனால் இனிமேல் நாங்கள் நேரடி தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் தற்காப்பு தாக்குதல்கள், அவங்க மேலே 10 ஏவுகணை வந்தால் இவங்க 10 ஏவுகணை அடிப்பாங்க. இதுதான் இவ்வளோ காலமாக இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து 2 வீக்காக ஈரான் செய்து வந்தது. இன்றிலிருந்து ஈரான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்களே ஃப்ரெஷ் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நேரடி யுத்தத்துக்கே வரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு காத்தமல் அன்பியா பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே நேரம் இஸ்ரேலுக்கான தூதுவரை ஸ்பெயின் நீக்கி இருக்கிறது. ஸ்பெயினுடைய தூதுவர் ஆலயம் இஸ்ரேலில் இருக்குது. அங்கே தூதுவர் அவங்க நியமித்து வச்சிருந்தாங்க. தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருகிற இந்த அநியாய தாக்குதல்கள் காரணமாக ஈரானுக்குள்ள அந்த குழந்தைகளை கொன்றது இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தங்களுடைய தூதரை விட்ரா பண்ணி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஓரளவுக்கு இந்த பஹ்ரைன்காரன், அதே மாதிரி மொரோக்கோவில் இருக்கிறவன், இந்த மாதிரி இஸ்ரேலுடைய தூதுவராலயம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை, இவங்களை விட ஸ்பெயின்காரன் எவ்வளவோ பரவாயில்லை. அவர்கள் மொத்தமாக தங்களுடைய தூதுவரை விட்ரா பண்ணி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருந்த ஈரானுடைய ஒரு ஆம்புலன்ஸ் கப்பல் மீது இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய ஈரானுடைய 2வது கப்பல், 47வது கப்பல் இல்லை. ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் 46 கப்பலை நாங்கள் அடிச்சிட்டோம்ங்கிறாரு. பச்சை பொய்யை பச்சையாக புழுகி கம்பி கட்டுற கதை சொல்லி கொண்டிருக்கிறாரு. உலகத்தில் அவங்க அடித்ததாக நீங்கள் பார்த்த ஒரே நியூஸ் எதாவது இருக்குன்னு கேட்டால் இலங்கை கடற்பரப்பில் அவங்க அடித்தது. 2வதாக இன்றைக்கு IRGC அறிவிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஒரு ஆம்புலன்ஸ் கப்பல், மருத்துவ கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இது சர்வதேச விதிகளை மீறிய மாபெரும் குற்றம். அந்த மாதிரி ஒரு தாக்குதல் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற. அதே நேரம் குவைத்து, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது இன்றைக்கு IRGC மிக கடுமையான தாக்குதல்களை மீண்டும் நடத்தி இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளமாக இருக்கிற அல் உதைரி ஹெலிகாப்டர் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவது. ஹெலிகாப்டர்கள், ஸ்பெஷல் இராணுவ தாக்குதல்கள் நடத்தக்கூடிய ஹெலிகாப்டர்கள் வைக்கக்கூடிய இராணுவ தளம் அல் உதைரி தளம், அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று முகமது அல் அஹமது கடற்படை தளத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது.
நடத்தப்பட்டிருக்கிறது. அலி அல் ஷலேம் விமான தளத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ். அமெரிக்காவோட பேஸ் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு வச்சு தொலைச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவே அதுக்குள்ள தான் வச்சிருக்கிற மாதிரி இவ்வளவே வச்சிருக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு இருந்தும் குவைத்தை பாதுகாக்க முடிஞ்சுதா? துபாயை பாதுகாக்க முடிஞ்சுதா? காசை கொடுத்து அடி வாங்கின ஒரே குரூப் இவங்களா தான் இருக்க முடியும். எங்களுக்கு எவனாவது அடிச்சாங்களை பாதுகாத்துக்கணும் தான் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான நிலை மாறி இருக்குதுங்கிறத பாருங்க. அதை தாண்டி இஸ்ரேலுடைய இராணுவ புலனாய்வு நிறுவனத்தின் மீது இன்றைக்கு தாக்கல், அமான் மீது தாக்கல். இது வந்து இராணுவ புலனாய்வு நிறுவனம்னு சொன்னால் இஸ்ரேலில் நிறைய புலனாய்வு அமைப்புகள் இருக்குது. மொசாத் இருக்குது. மொசாத் வெளிநாடுகளில் உளவு பார்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உள்நாட்டு உளவு பிரிவு இருக்கிறாங்க, ஷின்பத் இருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில அமான் சொல்லி ஒன்று இருக்கிறாங்க. இதன் மீது தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. கடந்த 12 நாள் வாரில் மொசாதுடைய தலைமையகத்துக்கு அடிச்சாங்க ஈரான். இன்னைக்கு முதல் கட்டமாக அமான் மீது தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்கள் மிக கடுமையான தாக்குதல்களாக மாறி இருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலுடைய கடற்படை தளமும் குறிவைத்து தகர்க்கப்பட்டிருக்கிறது, பற்றி எரிகிறது இஸ்ரேலுடைய கடற்படை தளம். அதே போன்று இஸ்ரேலுடைய வடக்கு துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை தளத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிற ஈரானுடைய IRGC அமைப்பினர் இஸ்ரேலுடைய ரேடார் அமைப்பையும் குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரான் கட்டுப்பட வேண்டும், ஈரான் சரண்டர் ஆக வேண்டும், இல்லை என்றால் இதுவரைக்கும் நடத்தின மாதிரி 20 மடங்கு பெரிய தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு இருக்கா அந்த ஆளுக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா நீ என்ன சொல்ற, ஈரானை அழிச்சிட்டோம், 80% ஈரானுடைய ஏவுகணைகளை கேப்பபிலிட்டி எல்லாமே நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான் இனி எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. ஆனால் இன்னும் நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலைங்கிறீங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம சமாதானம் ஆகிக்கிறோம், வாங்க சண்டையெல்லாம் இருக்குது, யுத்தத்தை நிறுத்துவோம்ங்கிறீங்க. இப்போ யுத்தத்தை நிறுத்துவோம்னு பேசுகிறீங்கன்னு சொன்னால் அவன்கிட்ட போய் கேட்குறீங்க. நீங்கள் தான் அழிச்சிட்டீங்கன்னா அவன்கிட்ட போய் கேட்க தேவையில்ல. உங்கள் நாடுண்டு ஆயிரும்ல, நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டீங்கன்னு ஆயிரும்ல. அப்போ ஏன் அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? 80% ஈரானுடைய ஏவுகணை பலத்தை அழிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் திருப்பி அதுக்கு 20 மடங்கு பலமான தாக்குதலை நடத்தணுங்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் எல்லாமே பொய், வாயை திறந்தா பொய்யோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கு நடுவில் இந்த ரணகளத்தில் ஒரு கிளுகிழுப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், இடையில ஒருத்தன் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பைத்தியங்கள் வரிசையில் இந்த ரஸா பஹ்லவின்ற ஒருத்தர் இருக்கிறார். நம்ம தனி வீடியோ போட்டிருக்கிறோம். யார் இந்த ரஸா பஹ்லவின்னு பார்க்காதவங்க நம்ம ரஸ்மின் மயசி நியூஸ் சேனலில் இருக்குது, பார்த்துக்கிறங்க. இவர் வந்து ஷாஹு என்கிற மன்னருடைய கடைசி வாரிசு. அதாவது ஷாஹு தான் ஈரானில் இருந்த கடைசி மன்னர். 1970களுக்கு பிறகு அவர் தூக்கி எறியப்படுகிறாரு, நாட்டை விட்டு ஓடுறாரு. வாப்பா பிள்ளைகள் எல்லாருமே போய் ஈஜிப்டில் தஞ்சம் அடைகிறாங்க. இந்த ஆள் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. இப்படி நாட்டை விட்டு ஓடி போயிட்டு அமெரிக்காவினுடைய கொத்தடிமைன்னா ஜெயலலிதா கிட்ட இருந்த எடப்பாடியை விட பெரிய கொத்தடிமைன்னு நினச்சிக்கிறங்க. அந்த அளவு டயருக்கு கீழே இருப்பாங்க, இவங்க அதுக்கு கீழே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரஸா ஷா பஹ்லவி இன்னைக்கு அவர் ஒரு அறிவித்தல் கொடுத்துருக்கிறாரு. ஈரானிய மக்கள், நீங்கள் கடைகளில் போய் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் பத்திரமா இருந்துக்கிறீங்க, பத்திரமா இருந்து வெளியே வராதீங்க, எந்த ஜாபுக்கும் போகாதீங்க, அரச தொழிலில் இருக்கிறவங்க யாரும் அரச தொழிலுக்கு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு ஒரு அறிவித்தலை விடுப்பேன். அந்த அறிவித்தல் வந்து நமக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். அதே மாதிரி இராணுவம் வந்து உடனே சரண்டர் ஆகணும், நீங்கள் அமெரிக்காவுக்கு கட்டுப்படணும், திரும்ப அமெரிக்காவை எதிர்த்து நிற்காதீங்க, கட்டுப்படலைன்னா உங்கள் மேலே தண்டனை தருவேன், நான் வந்து அடுத்த அறிவிப்பு தருவேன், தந்ததோட நாடெல்லாம் சரியாயிரும், ரெடி ஆயிருங்க, நம்ம நாட்டை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து சார்லி சாப்ளினை விட அல்லது மிஸ்டர் பீனை விட பெரிய பீனாக இருக்கிறான் இந்த ஆளில் தொல்லை இடையில தாங்க முடியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எப்படியாவது நம்ம திருப்பி வந்து நான் ஜனாதிபதி இந்த மாதிரி வந்துக்கிறோம்னு சொல்லி அந்த ஆளுடைய பிரச்சனை. அவன் டொனால்ட் ட்ரம்பை வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்படி இருக்கும்போது நீங்கள் பத்திரமாக இருங்க, நான் வரப்போகிறேன். இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஆயத்துல்லா அலி ஹொமைனி இப்படித்தான் இவருடைய தகப்பனாருடைய ஆட்சியை கவுத்துட்டு பிரான்ஸ்லேருந்து வந்து இறங்கினார். அது மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சியை மசூத் பெசக்ஷியன் எல்லாரையும் கவுத்து போட்டு இவர் வந்து இறங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு தான் வந்து முஜிதபா அவர்கள் புதிய ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யப்பட்டது. எனவே ஆளுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் உண்மையான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சுக்கிறங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்தும் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஆக்கிரமிப்பு நீங்குவதற்காக பிரார்த்தனை செய்வோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.